Hello guys, welcome to Simply JPR. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிற நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு நிறுவனத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம வந்து பார்க்க போற கம்பெனி HP நிறுவனத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சி. ரெண்டாவது வந்து இன்ஃபேக்ட் இந்தியா அப்படின்ற கம்பெனில இருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதை பத்தின டீடைல்ஸும் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். HP ஆஃப் கேம்பஸ் டே 2021 இன்ஃபேக்ட் இந்தியா வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் புதுசா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்கறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்றது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம வந்து ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாவே ரீச் அவுட் ஆகும். HP ஆஃப் கேம்பஸ் டே 2021 இன்ஃபேக்ட் இந்தியா வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கம்பெனி டீடைல்ஸ் தான் இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் HP நிறுவனத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சியை நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். HP ஆஃப் கேம்பஸ் டே 2021 அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிடெக் படிச்சிருக்க கேண்டிடேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. இதுக்கு ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிடெக்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு அவங்க கேட்குற ஸ்கில்ஸ் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா பேசிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். HP நிறுவனத்துலேருந்து குவாலிஃபிகேஷன் பிடெக் படிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. டோட்டல் வேகன்சி அப்படின்றது வேரியஸ் வேக்கண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலரான லொக்கேஷனில் வேரியஸ் வேக்கண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க. ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சேலரி டீட்டெயில்ஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல, ஆஸ் பர் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம், ஜாப் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஹை ஸ்கூல் கம்ப்ளீஷன் ஆஃப் போஸ்ட் பிரைமரி லெவல் எஜுகேஷன் ப்ரியர் டு யூனிவர்சிட்டி ஸ்டடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிடெக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்ல வராங்க. ஸோ டைப்பிக்கலி சர்டிஃபைட் பை டிப்ளமா படிச்சிருக்க கேண்டிடேட்டும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். பட் டிப்ளமான்றது வெறும் டிப்ளமா படித்தவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியாது. டிப்ளமா படிச்சுட்டு பிடெக் படித்தவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 0 to 1 year experience in relevant technologies and customer environment அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த BPOவில் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இல்லை L1 சப்போர்ட்டில் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நீங்களாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியராக நீங்கள் வந்து ஒரு ஹை லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ இந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு கரெக்டான கம்பெனியாக இருக்கும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரி குவாலிஃபிகேஷன் வேர் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது பேசிக்காக வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மஸ்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரபிள் ஷூட்டிங் இன் டெக்னிக்கல் என்விரான்மெண்ட், அதாவது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும். ப்ரியராக டெக்னிக்கல் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங்கு அந்த மாதிரியான இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கில் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் அனலைட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனலைட்டிக்கல் ஸ்கில் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டிங் ஸ்டோரேஜ் அண்ட் பெரிஃபரல் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ்டு ப்ரொஃபிஷியன்சி வித் கேஸ் மேனேஜ்மெண்ட் டேட்டா பேசஸ் அண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. சுப்பீரியர் கஸ்டமர் சர்வீஸ் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத நிறைய பேர் அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிபிஓவில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து கஸ்டமர் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து இந்த நிறைய பேர் அந்த இமெயில் சேட்டு, வாய்ஸ் சேட்டு, நான் வாய்ஸ் சேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்தர் ஸ்டெப்ஸுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கேரியரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த HP நிறுவனத்துலேருந்து இந்த ஜாப் வேகன்சி அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோன் அண்ட் ரிமோட் சப்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இமெயில் சேட் வந்து பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் நீங்கள் வந்து கஸ்டமரை டீல் பண்ணியிருப்பீங்க, ஃபோன் கால்லேயே டீல் பண்ணியிருப்பீங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 1 to 2 years B2B கஸ்டமர் ரீட்டைல் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் சப்போர்ட்டில் நீங்கள் 1 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, B2Bயில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லொக்கேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது பெங்களூர் லொக்கேஷனில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு HP நிறுவனத்துலேருந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூர் லொக்கேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம்.
இதுக்கு பெங்களூர் வரைக்கும் போனோமா, கொரோனா சுச்சுவேஷன், கோவிட் சுச்சுவேஷனால் என்னால் போக முடியாது அப்படின்னாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் இப்போ வந்து இதுங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது கொடுக்கல. பட் எந்த கம்பெனி இப்போ ஹையர் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் 99% ஆஃப் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது ஒர்க் ஃப்ரம் ஹோமா இல்லை ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸா அப்படின்றதே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. சில கம்பெனி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுறாங்க. பட் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹையர் பண்ணிவிட்டு, அதாவது வேலைக்கு வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்றத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் மோஸ்ட் ஆஃப் இருக்கும். அப்படி தப்பி தவறி 1% இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பெங்களூர் லொக்கேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஹொசூர் சைடு, கிருஷ்ணகிரி சைட்லாம் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்தியா வாக்கின் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்லேயும் அவங்க வாக்கின் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சூப்பரான கம்பெனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அசம்பிளி ஆப்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ போட்டிருந்தா அது நேம் வந்து எனக்கு சரியாக மென்ஷன் ஆகலை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில கேண்டிடேட் வந்து இன்கன்வீனியன்ஸாக வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னு கேட்டால் வாக்கின் இன்டர்வியூ போயிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெஸ்யூம்ஸ் வந்து வாட்ச்மேனே வந்து வாங்கி வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சில கம்பெனிஸில் நடக்க தான் செய்யும். சில கம்பெனிஸில் வந்து அந்த மாதிரி இன்கன்வீனியன்ஸாக ஒரு ப்ராப்பரான வாக்கின் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து நடத்த மாட்டாங்க. எல்லாரையும் வர சொல்லிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து கோவிட் சுச்சுவேஷன் பயந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாக்கின் இன்டர்வியூ சொல்லிட்டு ரெஸ்யூம்ஸை வந்து வாங்கி வச்சுருவாங்க. நீங்கள் அப்புறமா வந்து உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்கன்வீனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு நடக்கிறது கிடையாது, தெரியாமல் நடக்கிறது தான். இது வந்து நான் வந்து வீடியோ போடுறதுனால நானும் அந்த கம்பெனிக்கும் வந்து டைப் இருக்கும் அப்படின்றது ஒரு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைப்லாம் கிடையாது. அது வந்து இன்கன்வீனியன்ஸ் வந்து தானாக நடக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாரி, அந்த மாதிரி நடக்காது. நிறைய கம்பெனிஸ், சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணுறாங்க. சில கம்பெனிஸில் வந்து வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிள் பண்ணி இன்டர்வியூ எடுத்து உங்களுக்கு வந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்பி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம கிட்ட போய் பார்த்தா தான் அந்த கம்பெனியை பற்றி நமக்கு வந்து தெரியும். அந்த கம்பெனியோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குது, அவங்களோட டிசிப்ளின் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கிட்ட போனால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் இந்தியா வாக்கின் இன்டர்வியூக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி பாருங்கள். அசம்பிளி ஆப்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிஇ அண்ட் டிப்ளமோ படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. பிஇ அண்ட் டிப்ளமோ படிச்சிருக்க கேண்டிடேட், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ அண்ட் ஆட்டோமொபைல் படிச்சிருக்க கேண்டிடேட், இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்க கேண்டிடேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அசம்பிளி ஆப்ரேட்டர், பிஇ அண்ட் டிப்ளமா, மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ, ஆட்டோமொபைல் படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாஸ்ட் அவுட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது என்னென்ன பாஸ்ட் அவுட்ஸ்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 2019, 2020, 2021 பாஸ்ட் அவுட்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 19லேருந்து 21 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2018 சில பேர் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அதுக்கான நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன். கால் பண்ணி 2018, 17 இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி என்னால் அப்ளை பண்ண முடியுமா, நான் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, எனக்கு கொஞ்சம் நாலேஜும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து போயிட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு அவங்க 19லேருந்து 21 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இதுக்கு ஃப்ரெஷர் கேண்டிடேட் மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு தேவைப்படாது. ஃப்ரெஷர் கேண்டிடேட்டை மட்டும் தான் இப்போதைக்கு அவங்க கேட்டிருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 11,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரியாக இருக்கும். ப்ளஸ் அட்டனன்ஸ் போனஸ் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஓடி அலவன்சஸ் இருக்கும். அட்டனன்ஸ் போனஸ் எப்படியும் 1000 rupees எல்லா கம்பெனியும் சொல்கிற அதே தான். ஓடி வந்து ஒரு 1000 rupees இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2,250 வந்து பார்த்தீங்கன்னா ஆடடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,000 இல்லாமல் உங்களுக்கு 13,250 rupees வந்து உங்களுக்கான சேலரியாக இருக்கும். நீங்கள் வந்து லீவ் போடாமல் வந்தீங்க, இல்லை ஓடி அலவன்சஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 2,250 அப்படின்றது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 18 to 25 years ஆஃப் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் போத் ஆர் எலிஜிபிள், அதாவது ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். வாக்கின் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது கீழ் படப்பை, சென்னை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். சப்சிடி ஃபுட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டு இருக்கும் சப்சிடி அமௌண்ட்டில் ஒரு 300 இல்லை 400, அந்த 500க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டிடக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துருவாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும். எல்லா கம்பெனியுமே ஃப்ரீயாக கொடுக்கறது தான். ஸோ அது வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கொரீஸை கேட்கறதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே வந்து ஒரு 3 நம்பர் 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க.
அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். கீழ்படப்பை சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து போயிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அட்டன் பண்ணுங்கள். கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ until then this JP signing off.